கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு தகவல் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம். தவேக சார்பில் நடத்தப்பட்ட அந்த பிரச்சாரத்தின் போது உயிரிழந்த 41 பேர் தொடர்பான அந்த வழக்கின் சிறப்பு விசாரணை குழுவின் மற்றும் ஒருநபர் ஆணையத்தினுடைய விசாரணை நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இன்று காலை வெளியிடப்பட்ட அந்த தீர்ப்பினுடைய நகல் முழுவதும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தீர்ப்பில் உடனடியாக கரூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையினை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாகவும், உடனடியாக தங்களிடம் இருக்கும் வழக்கு ஆவணங்கள் அனைத்தையும் கரூர் காவல்துறை மற்றும் சிறப்பு விசாரணை குழு, அதே போன்று ஒருநபர் ஆணையம், இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்கப்பட்ட ஒருநபர் ஆணையம் அனைத்தும் தங்களிடம் இருக்கிற வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும், மின்னணு ஆவணங்கள், கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் உள்ளிட்ட அனைத்தையும் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், சிபிஐ உடனடியாக இது தொடர்பான வழக்கை பதிவு செய்து உயர் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த இடைக்கால உத்தரவில் ஏற்கனவே விசாரணை நடத்தி வருகிற சிறப்பு விசாரணை குழு மற்றும் ஒருநபர் ஆணையம், தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒருநபர் ஆணையம் தன்னுடைய விசாரணைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. மேலும் சிபிஐ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், அதே போன்று சிபிஐக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.